விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே கடவுளுக்கு பிரியமான காரியங்களும் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களும் உலகத்திலே வாழும் மனிதர்களுடைய மத்தியிலே காணப்படுகிறது. சில வேத வசனங்கள் கடவுளுக்கு இது பிரியமில்லை என்பதை சுட்டி காட்டுகின்றது. சில வேத வசனங்கள் இவையெல்லாம் கடவுளுக்கு பிரியமானவர்கள் என்பதையும் சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடியும். நம்ம வேதத்தில் நீதிமொழிகள் 21வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலே இப்படி ஒரு வார்த்தை, வேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கத்தோடு வெளிச்சம் பாவமே என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். துன்மார்க்கரின் ஒரு பகட்டான காரியம்தான் இது. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டதான தலைப்பு கர்த்தர் அருவருக்கும் மை அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது துன்மார்க்கர் அவர்கள் செய்கிறதான பகட்டான காரியம் என்ன என்று சொன்னால் வேட்டிமை. இன்றைக்கு நான் பேச போகிற காரியமும் அதுதான், வேட்டிமை குறித்ததான ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கின்றோம். கடவுளுக்கு பிரியமில்லாத அல்லது அருவருப்பான சில காரியங்களை சாலமோன் ஞானி சொல்கிறார். 6வது அதிகாரம் நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் 14 வாசியுங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, தூர ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளை என்று சொல்லி இங்கே கடவுளுக்கு இவைகளெல்லாம் பிரியமில்லாதவை என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிறத இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதத்துல இவைகள் இல்லாமல் பல காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களும் உண்டு. வேதம் சொல்கிறது, உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம். உன் இருதயம் மேட்டிமை அடையாமல் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், உன்னை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் அவர். அவருடைய புறப்பட பண்ணாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், நீ இன்னும் எகிப்திலே இருந்து அழிவுக்கு நேராக நீ போயிருப்ப. ஆகினாலே நீ இப்பொழுது சுதந்திரமாக உன் வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீ மேட்டிமை அடையாதே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் எச்சரிப்பாக சொல்கிற ஒரு வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுப்புகிறதான இந்த காரியம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா, அதிமிஞ்சிய எண்ணமாக காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். அவன் தன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் வேற்றுமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலது இடதுபுறம் சாயாமலும்
இவன் என்ன செய்யணும்? கடவுளுடைய கற்பனைகளை மாற்றம் சார்ந்து அவைகளின்படி என்ன செய்யணும்? நடக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி நீங்க வாசிக்கும் போது நீங்க அதை அறிந்து கொள்ளலாம். அதாவது ஒருவன் இந்த இடத்துல அவன் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அல்லது சிங்காசனத்தில் அவன் இருக்கின்ற பொழுது அவன் என்ன செய்யக்கூடாது? அவன் இருதயம் மேட்டிமை கொள்ளக்கூடாது என்று சொல்லி இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம், 2 நாளாகமம் 26:16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மற்றும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக வேதம் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். உசியா என்கிறதான ராஜாவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 52 வருஷம் இந்த உசியா இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்து வந்தான். அவனுடைய தகப்பன் செய்தது போல கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்து வந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இந்த உசியா ராஜா. ஆனால் அவனுடைய அந்த 52 வருஷம் அவனுடைய ஆட்சியிலே அவன் வளர்ந்து கொண்டே வருகிறான். அவனுடைய வளர்ச்சி அவனுக்கு கேடை உண்டாக்குகிறது. அவனுடைய வளர்ச்சி அவனுக்கு அழிவை உண்டாக்குகிறது. அங்கே நம்ம பார்க்கிறோம் 15வது வசனத்துல, கோபுரங்கள் மேலும் அழந்த கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமிலே உண்டாக்கினான். அப்படி அவனுடைய கீர்த்தி, அவனுடைய புகழ்ச்சி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்பட மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. இதுதான் அவனுடைய வளர்ச்சிக்கு ஒரு பாதகமாக அமைந்தது. பல வளர்ச்சிக்குரிய காரியங்களே அவனுடைய அரசாங்கத்திலே அவன் செய்து கொண்டு வந்தான். நம்ம வாசித்தோம் இல்லையா? அவன் பலவிதமான காரியங்களை தனக்கிருந்த தொழிலாளிகளை வைத்துக் கொண்டு ஆச்சரியப்படும்படியான காரியங்கள் எல்லாம் இந்த உசியா செய்தான். அவன் செய்த எல்லா காரியமும் அவனுக்கு அனுகூலமாக வாய்த்தது. இப்படி அவன் பலப்பட்ட போது, அவன் வளர்ச்சி அடைந்த போது அவனுக்காக கேடு உண்டாகும்படி அவன் மனமும் அவனுடைய இருதயம் என்னவாய்ச்சி? மேட்டிமை கொண்டது. அவன் மேட்டிமை கொண்டதுனால நான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் நான் தூபம் இடத்துல போய் நின்று கொண்டு நான் தூபத்தை ஏற்றுவேன், தூபம் காட்டுவேன் என்று சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோடு கூட இருந்தவங்கள சொல்றாங்க, வேண்டாம்ப்பா, இது உனக்கு உகந்ததல்ல. உன்னுடைய வேலை எதுவோ அதை மாத்திரம் நீ செய். அவனவன் செய்கிற வேலையை அவனவன் செய்யட்டும். ஆகினாலே நீ துணிகரமாக இந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாங்க. ஆசாரியர்கள் கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல அவனுக்கு ஆலோசனை சொல்றாங்க. அவன் என்ன செய்யவில்லை? அந்த ஆசாரியர்களுடைய பேச்சை கேட்கவில்லை. 18வது வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீண்டும் செய்யாதீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது. இது மேன்மையாக உனக்கு வராது, உனக்கு மேன்மையை கொண்டு வராது என்று சொல்லி அவர்கள் எச்சரிப்பு கொடுக்கிறார்கள். உசியாவுக்கு உடனே கோபம் வருது.
என்ன செய்யறான்? தூப கலசத்தை தன் கையில பிடித்து கொண்டு துணிகரமாக தேவனுடைய ஆலயத்தில் போய் அவன் தூபத்தை காட்டுகிறான். கர்த்தர் அப்பவே அடிச்சார். அவ்வளவு ஒரு துணிகரமான பாவத்தை அவன் செய்கின்றான். 80 ஆசாரியர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். அந்த ஆலோசனை எல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு தேவனுடைய வழிபடத்தில் ஏறி அவன் தூபம் காட்டுகிறதுனாலே ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? குஷ்டரோகம். உசியாவுக்கு ஒரு குஷ்டரோகத்தை கடவுள் கட்டளையிட்டார். காரணம் என்ன? அவனுடைய வளர்ச்சி. அவனுடைய வளர்ச்சியே அவனுக்கு கேடை உண்டாக்கிறது. கடவுள் சில நேரங்களில் நமக்கு வளர்ச்சியை கொடுத்து கொண்டே வருவார். அந்த வளர்ச்சியை பார்த்து நாம் அதிசயிக்கலாம், பூரிக்கலாம், பெருமை கொள்ளலாம். ஆனால் கடவுளுக்கு அடுத்த காரியங்களிலே செயல்படக்கூடாது. அந்த விஷயங்களிலே நம்மை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். துணிகரம் கொள்ளக்கூடாது. இங்கே இந்த உசியா யாருடைய பேச்சையும் கேட்காதபடிக்கு துணிகரம் கொண்டதினாலே தனக்குத்தானே கேடு உண்டாக்கி கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ மேட்டிமை ஒருவனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது அவனை கெடுக்கும். அதனால நம்ம மேட்டிமை கொள்ளக்கூடாது. இல்லைங்களா? இந்த மேட்டிமை கடவுளுக்கு ஒரு அருவருப்பான, கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக அது விளங்கும். இல்லையா? அதாவது நாம ஊதி பெரிதாக்கி வெடிக்க செய்கிற அளவுக்கு நம்முடைய காரியங்கள் அதை வந்துகிறது. கொஞ்சமாவது அவன் இணைஞ்சிருக்கணும். தன்னுடைய புத்தியை, தன்னுடைய யோசனையை அவன் இணைஞ்சிருக்கணும், கேட்டிருக்கணும். தன்னுடைய ஞானத்தை, கடவுள் கொடுத்த ஞானத்தை அவன் பயன்படுத்தியிருக்க வேண்டும். அவன் என்ன செய்யவில்லை? அதை செய்யவில்லை. துன்மார்க்கமான செயலுக்கு அவன் உந்தி தள்ளப்படுகிறான். மேட்டிமை ஒரு சாகடிக்கும் ஒரு உயிர்கொள் என்பதை இந்த உசியா மறந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட மேட்டிமைகள் வரும்போதெல்லாம் இப்படிப்பட்ட நபர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நாம் மேட்டிமை கொண்டால் என்னை அழித்து விடும், எனக்கு கேடான காரியங்களை வருவிக்கும் என்று சொல்லி மனிதன் தன்னை என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியா புத்தகம் 28வது அதிகாரம் 5வது வசனம். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் செல்வத்தினாலே மேட்டிமை ஆயிற்று என்று சொல்லி தீர்வு குறித்ததான ஒரு பாரத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். தீர்வே, உனக்கு நான் செல்வத்தை பெருக பண்ணி வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த செல்வத்தை இல்லையா நீ சரியானபடி பயன்படுத்தவில்லை. சொல்றாரு பாருங்க, உன் வியாபாரத்தினால் செல்வத்தை கொடுத்தேன், உனக்கு மகா ஞானத்தின் நிமித்தம் நான் உனக்கு பொருளை நான் கொடுத்தேன். ஆனா உன் இருதயம் இணையாயிடுச்சு. உனக்கு அது பெருக்கத்தை கொடுத்ததுனால, செல்வம் உனக்கு பெருகினதுனால உன் இருதயம் என்னவாய் மாறிவிட்டது? மேட்டிமை அடைய ஆரம்பித்து விட்டது. இந்த இடத்துல ஒருவன் மேட்டிமை கொள்ளும் பொழுது அது எதனாலே? செல்வத்தினாலே, பணத்தினாலே ஒருவன் அவன் பெருகும் பொழுது அவன் மேட்டிமை அடைகிறான். ஏன்னா அவன் நினைப்பான் எல்லாத்தையும் பணத்தின் மூலமாக நம்ம இணைஞ்சுதான் சாதிக்கலாம் என்று சொல்லி இவன் நினைப்பான். இவன் அப்படித்தான் நினைச்சான். இவங்க எனக்கு
என்னுடைய ஞானம் இருக்கிறது, என்னுடைய பலன் இருக்கிறது, என்னுடைய திறமை இருக்கிறது, இதை வைத்துக் கொண்டு நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று சொல்லி நான் பணத்தை அள்ளி வீசுகின்ற பொழுது அது நிமித்தம் எனக்கு வேலை செய்வதற்கு அநேகമായ மாற்றம் இருக்கிறது என்று சொல்லி இந்த அதிபதி நினைத்தார். ஆனால் அந்த மேட்டிமையே, அந்த செல்வமே அவனுக்கு என்னவாயிடுச்சுன்னு சொன்னா கேடாக மாறிவிட்டது. அடுத்த வசனத்தை வாசிமா. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடினாலே ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மந்திர சத்தாரை உனக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அளவுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். நீ இப்படி செய்கின்ற பொழுது உனக்கு எதிராக சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, எழும்பி வருவாங்க. அதனாலே உன் செல்வத்தை நீ பத்திரப்படுத்தி அநேகருக்கு அது உபயோகப்படும்படியாக நீ அதை என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் உனக்கு விரோதமாக, உன் ஞானத்துக்கு விரோதமாக பட்டயங்களை நான் என்ன செய்வேன், வரப்பண்ணுவேன் என்று சொல்கிறத பார்த்தோம். அப்போ வேற்றுமை ஒரு உயிர்கொள்ளியாக, மனிதனுக்கு ஒரு உயிர்கொள்ளியாக இருக்கிறது. செல்வத்தினாலே என்ன செய்வது, மனுஷனுக்கு மேட்டுமை ஆகிறது. அந்த செல்வத்தினாலேயே அவன் தனக்கு எதிரிகளை உருவாக்கிக் கொள்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அதாவது கடவுளால் கொடுக்கப்பட்டதான அந்த ஞானம், புத்தி அவனுக்குள் இல்லாத அளவுக்கு மாறி போகும். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது என்று சொல்லி நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 30வது வசனத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, சௌந்தரியம் அதாவது ஐஸ்வர்யம் அது வஞ்சனை உள்ளது, உனக்கு இருக்கிற அழகு வீண் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆகினாலே சௌந்தரியம் உனக்கு இருக்கும் என்று சொன்னார், செல்வம் உனக்கு இருக்கும் என்று சொன்னார், அதை உன்னுடைய தேவைகளுக்கு நீ பயன்படுத்தி மற்றவர்களுக்கு அதை உதவி செய்வர்களை நீ பயன்படுத்த வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், தன் வளத்திலே மேட்டிமையாகி கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன் நுனிக்கிளையை ஓங்க விட்டபடினாலும் தன் இருதயம் தன் மேட்டிமையினால் உயர்ந்து போனபடினாலும் நான் அந்த ஜாதிகளில் மகா வல்லமையுள்ளவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அவன் தனக்கு இஷ்டமானபடி அதற்கு செய்வான். அக்கிரமத்தின் நிமித்தம் தள்ளி போட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எசையா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிறதான ஒரு வசனத்தை இங்கே நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வளர்த்தியிலே அவங்க பெருகிக் கொண்டே வந்தாங்க. கடவுள் நிமித்தம் வருகிற அந்த ஆசீர்வாதங்களினாலே அவன் வளர்ந்து கொண்டே வந்தான். அந்த வளர்ச்சி அவனுக்கு கேடை உண்டாக்கினது. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே, அந்த வளர்ச்சியை அவங்க தாறுமாறாக்கினார்கள். தங்களுக்கு கேடு வரும்படியாக அவங்க நடந்து கொண்டார்கள். அது உயர்ந்துகிட்டே போகுது அந்த வளர்ச்சி இல்லையா? அதுல அவங்களுடைய இருதயம் அதனால எழுந்தது. அந்த வளர்ச்சியை கண்டு அவங்களுடைய இருதயம் மேட்டிமை அடைந்தது. இந்த இடத்துல தாழ்வு ரொம்ப அவசியம். ஏன்னா 136வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், எகிப்து தேசத்திலிருந்து தங்களை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளே இருந்த இந்த மக்களை தேவன் புறப்பட பண்ணி அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். சகல உயர்வான நிலையிலே வளர்த்தி கொண்டு வருகிறார். ஆனால்
இவர்கள் அந்த வளர்ச்சியை தவறாக பயன்படுத்தினார்கள். இப்ப ஆண்டவர் சொல்கிறார், இவங்க தாழ்வில் ஒருவர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார், அவரை மறந்துட்டாங்க. ஆண்டவர் வேதம் சொல்கிறது, தாழ்வில் நினைத்தவரை துதிக்கணும். ஆண்டவரை துதிக்கவில்லை, தன் வளர்ச்சியை கண்டு கடவுளை மறந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்கிறார்கள். அதுதான் 138வது சங்கீதத்துல 6வது வசனத்துல நம்ம வாசிப்போம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை என்ன செய்கிறாரா? நோக்கி பார்க்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இந்த ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் சாதாரண சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வியாபி, எங்கும் வியாபித்து இருக்கிற தேவன். அவரால் என்னவெல்லாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள தேவனுக்கு எதிராக தங்கள் வளர்ச்சியை அவர்கள் வேற்றுமையாக பார்த்ததினாலே அவர்கள் கடவுளுக்கு பிரியமில்லாத அருவருப்பான மக்களாக நினைச்சிட்டாங்க, மாறிவிட்டார்கள். அவங்க மாறிவிட்டார்கள். அவர் உயர்ந்தவராயிருந்தும் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் அவர் நோக்கி பார்க்கிறார். இதெல்லாம் கர்த்தருடைய அளவற்ற கிருபை வெளிப்படுகிறது. ஏன்னா அந்த கிருபைக்கு நீங்களும் நானும் தகுதியற்றவர்கள். தகுதியற்ற நம்மை அவர் நோக்குகிறார். பார்த்தீங்களா? அதுதான் கிருபை. இப்ப ஆண்டவர் சொல்றார், அவர் உயர இருந்து தாழ பார்க்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! அன்பு நிறைந்த ஆண்டவர், கிருபை நிறைந்த ஆண்டவர். ஒன்றுக்கும் உதவாத உங்களையும் என்னையும் நோக்கி பார்ப்பதற்கு நாம் எம்மாத்திரம் இல்ல. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது. இந்த வளர்ச்சிக்கு காரணம் என் ஆண்டவர், அவர்தான் காரணம். அவரை மாத்திரம் நான் உயர்த்தி பிடிப்பேன், அவரை மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். சங்கீதம் 20வது சங்கீதத்தை திருப்புங்க. சங்கீதம் 20 7 வாசிங்க. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். பார்த்தீங்களா? தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வளர்ச்சியை கண்டு அவர்கள் மேன்மை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் என்ன செய்வேன்? எங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நான் என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டு. இதைத்தான் ஆண்டவர் நம்ம வளர்ச்சியை பார்த்து மேன்மை பாராட்டுவது ஆண்டவர் விரும்பவில்லை. அவரை மேன்மைப்படுத்தி நம்ம பேச பேச பேசலாம். நம்மளுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தி ஆன பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனாலே என்னை மறந்தார்கள். இங்கே திருப்தி அடைந்ததுனாலே அவர்கள் வேற்றுமையை அடைந்தார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே அவர்கள் என்ன செஞ்சாங்க? திருப்தி அடைந்தாங்க. திருப்தி அடைந்த பின்பு அவர்கள் இருதயம் என்னவாய் மாறிடுச்சு? மேட்டுமைக்குள்ளாக மாறிவிட்டது. கடவுள் நம்மை தானியத்தினாலையும் ஆகார குறைவில்லாதபடிக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுனால நாம திருப்தி அடைகிறோம்.
எனக்கு வேண்டிய மட்டும் இருக்கிறது. என்ன இந்த ஊர்ல என்ன தவிர ஒரு பெரியவன் யாரும் கிடையாது, எப்பொழுதும் எனக்கு சாப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி தன் இருதயத்தின் மீத வேற்றுமை கொண்டார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு காரியத்தை சொல்வார். தன் வீட்டிலே விளைந்த நிலங்களை எல்லாம் பண்டசாலைகளை நிரப்பி 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 ஒரு மனிதன் வைத்துக் கொண்டே வந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து, மனிதனே, நீ இவ்வளவு பண்டசாலையை கட்டி அதை நிரப்பிக் கொண்டு வருகிறாயே, அதனால் உனக்கு என்ன லாபம்? நிறைப்பு வைத்த நீ அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தினால் எவ்வளவு நலமாக இருக்கும். மனுஷனே, இந்த உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன என்று சொல்லி அங்கே இந்த கேள்வியை கேட்கிறார். இல்லையா? இன்னைக்கு அப்படித்தான் உலகத்தின் மனிதர்கள் இருக்கிறார்கள். தனக்கானவைகளை சேர்த்து 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 தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தானே திருப்தி அடைந்து கொண்டு, ஓ என் ஆத்மாவே, இப்பொழுது நீ திருப்திகள் என்று சொல்லி இந்த மனிதன் சொல்கிறது போல இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த ஆத்மாவை குறித்து அவனுக்கு ஒருபோதும் கவலை இல்லை. கவலையற்ற மனிதனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் என் தேவனுடைய கவலை எல்லாம் இந்த ஆத்மா உலகத்திலே செத்து மடிகிறதே, இந்த ஆத்மா நஷ்டமடைந்து போகிறதே, இந்த ஆத்மா நித்திய ஜீவனுக்கு வரணுமே என்று சொல்லி அவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த மனிதனோ திருப்தி அடைந்து, எனக்கு நான் திருப்தி சொல்லுவாங்க இல்லையா, மூக்கு முட்டை சாப்பிட்டு ஏற்படுவதை போல இன்னைக்கு நம்ம மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது இப்படி செய்கிறதுனால அவங்க யார் மறக்கிறாங்க? கடவுளை மறக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். உபாகமம் புத்தகம் 32வது அதிகாரம், உபாகமம் 32 18வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆமா, உன்னை ஜெனிப்பித்த கண்மணியை நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை நீ என்ன செஞ்சிட்ட? மறந்து. வேளாவளைக்கு உன்னை யோசிக்கிற இந்த தேவனை நீ என்ன செஞ்சிட்ட? மறந்துட்டீங்க. இல்ல, ரொம்ப அழகான அந்த வார்த்தை சொல்லுது. உன்னை ஜெனிப்பித்த, உன்னை பிறக்க செய்த, இல்ல, ஒரு தாயின் அன்பு இந்த இடத்துல வெளிப்படுகிறத பார்க்கிறோம். உன்னை பெற்றெடுத்த தாயை நீ மறந்து போவது போல உன்னை உருவாக்கின தேவனை நீ என்ன செஞ்சிட்ட? மறந்துட்ட என்று சொல்லி வேதம் சொல்கிறத இங்கே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனம், உன் பலமாகிய கண்மலையை நீ இணையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தான். அவர்தான் உன்னுடைய ரட்சிப்பு. அவர் இல்லை, இல்லாமல் உனக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த ரட்சிப்பாகிய, அந்த ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய தேவனை நீ என்ன செய்தாய்? மறந்து போனாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம அவரை மறந்தும் சொன்னா அவர் நம்மளை மறந்துடுவார். எந்த மனிதனும் உணர்வதே கிடையாது. ஆகையாலே தங்களுக்கு இருக்கிற மேய்ச்சலினாலே திருப்தி அடைந்து அவருடைய இருதயம் மேற்குமைக்குள்ளாக போனதினாலே கடவுளை மறந்தார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனம், மனம் வேற்றுமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இத்தனை காரியங்களை நம்ம தியானம் பண்ணிட்டு வந்தோம். முதல் காரியம், ஒரு வேற்றுமை கொள்ளும் பொழுது அவனுக்கு கேடு வரும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இரண்டாவது நம்ம பார்த்தோம்,
செல்வம் பெருகும் பொழுது மேட்டிமை உண்டாகும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். மூன்றாவது சௌந்தரியத்தினாலே அழகுனாலே என்ன செஞ்சது மேட்டிமை வரும் என்று சொல்லி பார்த்தோம். இல்லையா, உன் மினுக்கினாலே உன் ஞானத்தினாலே உன்னை கெடுத்துக் கொண்டாய் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா தன்னுடைய வளர்ச்சியிலே அவன் மேன்மை பாராட்டினான் என்று சொல்லி பார்த்தோம். அங்கே தாழ்மை அவசியம் என்று சொல்லி நம்ம கவனித்தோம். அது மாத்திரமல்ல, தங்களுக்கு கிடைச்ச மேய்ச்சலினாலே அவர்கள் திருப்தி அடைந்து தங்களுக்குத்தானே கேடுண்டாக்கி கடவுளை மறந்தவர்களாக காணப்பட்டதை பார்த்தோம். இத்தனை காரியங்களை உள்ளடக்கி நீதிமொழிகளிலே சாலமோன் சொல்கிறான், மனம் மேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவன்? அருள்வன். ஒரு மனிதன் மேட்டிமை கொள்கின்ற பொழுது, பெருமை கொள்கின்ற போது, அகந்தை உள்ளவனாய் மாறுகின்ற பொழுது அவன் கடவுளுக்கு அருவருப்பானவனாக மாறிவிடுகிறான். அவனுடைய பேச்சிலே அருவருக்கத்தக்கதான காரியங்களை உண்டாக்குகிறான். அவனுடைய நடக்கையிலே அவன் அருவருக்கத்தக்க விதமான அவன் செயல்பாடுகள் இருக்கிறது. அவனுடைய செய்கைகள் கடவுளுக்கு அருவருப்பாய் காணப்படுகிறத நம்ம பார்க்கின்றோம். இதே அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மன வேற்றுமை. ஒரு மனிதன் அழிந்து போவதற்கு காரணமாக இருப்பது எது என்று சொன்னால் மேட்டிமை. மேட்டிமை ஒரு மனிதனுக்கு அழிவை கொண்டு வரும். மனிதன் மறந்து போகிறான் இல்லைங்களா? அப்ப மேட்டிமை ஆணைகளை என்ன செய்யக்கூடாது? நம்முடைய சிந்தனையில கொண்டு வரக்கூடாது. ரோமர் 12வது அதிகாரம், ரோமர் 12:16. ரொம்ப அழகான வார்த்தையை பவுலடியார் இங்க எழுதி வச்சுக்கிற பார்க்கிறோம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள், மேட்டிமையானவர்களை என்ன செய்யாதீங்க? சிந்தாய். அப்போ இந்த சிந்தனைகள் எங்கே உதயமாகிறது என்று சொன்னால் சிந்தையிலே உருவாகிறது. இந்த மேட்டிமையான காரியங்கள் நம்முடைய சிந்தையிலே தொடங்குகிறது. ஆகினால்தான் மேட்டிமையான காரியங்களை நீ என்ன செய்யாத? சிந்திக்காத. நீ அப்படி சிந்தித்தன்னு சொன்னா ஒரு பைத்தியக்காரனை போல நீ என்ன செஞ்சிருவ? மாறி போயிடுவேன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இல்லைங்களா? வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 32வது வசனம். நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து தூசினை உள்ளவனாய் இருந்தையானால் கையினாலே வாயை மூடு. நீ ஒரு பைத்தியக்காரனை போல மாறிவிடுவார். மேட்டிமையான காரியங்கள் சிந்தனையில உருவாகும் பொழுது அதையே சிந்தித்து சிந்தித்து நினைத்து நினைத்து ஒரு பைத்தியக்காரனை போல நீ மாறிவிடுவார். ஆகினால மேட்டிமையான காரியங்களை உன் சிந்தைக்குள் வரண்டாதபடிக்கு நீ காத்துக்கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும்? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான அளவில்லாத இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அவருக்கு பிரியமுள்ள மனிதர்களாய் வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி அதன்படி மனுஷன் நடக்கணும். இல்லை என்று சொன்னால் எனக்கு கொடுத்த செல்வத்தினாலே நானே செல்வந்தன், நானே திருப்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், நானே தேவனுடைய ஆலயத்தில் போய் நின்று துணிகரமாக ஆராதனை செய்வேன் என்று சொல்லி தங்களை தாங்களே கேடுண்டாக்கி கொள்வோம் என்று சொன்னால் ஒரு பைத்தியக்காரனை போல நம்ம மாறிவிடுவோம். கடவுளுடைய விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஆகினாலே நிபஞ்ச காலம் உலகத்தில் வாழப்போகிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அதற்குரிய காரியங்கள் எல்லாம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை பார்க்காமல் நம் மனம் திரும்ப நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பதாக தாழ்மையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது
நமக்கு அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தர் நம்முடைய வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.